அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு கார்டு, அதாவது தங்க அட்டை குடியுரிமை திட்டமானது இந்த 2 வாரங்களில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய 47வது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்காவுடைய அதிபர் குடியுரிமை பெறதுக்காக வந்து கிரீன் கார்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கோல்டு கார்டு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கோல்டு கார்டு அப்படிங்கிறது எதுக்காக, இந்த தங்க அட்டை எதுக்காக அப்படின்னா, வெளிநாட்டில் பல்வேறு நாடுகள் இருக்கு இல்லையா, பல்வேறு நாட்டை சேர்ந்தவங்க, வெளிநாட்டை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் வந்து அந்த கிரீன் கார்டுக்கு ஈக்குவலாக நிகரான ஒரு அந்தஸ்து, அதாவது சலுகைகளை பெறும் வகையில் கோல்டு கார்டு. இது யாருக்கு கொடுப்பாங்கன்னா, வெளிநாட்டை சேர்ந்த பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு தான் இந்த கோல்டு கார்டு அப்படிங்கிறதானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரீன் கார்டில் இருக்கக்கூடிய சலுகைகள் அனைத்துமே இதில் இருக்கிற மாதிரி கோல்டு கார்டு வந்து இருக்கும். இது 2 வாரங்களில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கோல்டு கார்டை எவ்வளோ கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா, $5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 43 கோடி 45 கோடி அந்த மாதிரி வரும். ஸோ தங்க அட்டை குடியுரிமை திட்டம் எதுக்காக அப்படின்னா, வெளிநாட்டை சேர்ந்த பெரிய பெரிய பணக்காரர்களுக்காக. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க அப்படின்னா இங்கே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், இல்லைனா முதலீடு செய்கிறாங்க பெரிய பணக்காரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோல்டு கார்டானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க உயர் பல்கலைக்கழகங்கள்லேருந்து இந்திய பட்டதாரிகளை அமெரிக்க நிறுவனங்கள் பணிக்கு அமர்த்தி கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சேர்ந்த முதலீட்டாளர்களுக்காக அமெரிக்காவில் EP5 அப்படிங்கிற வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான நுழைவு இசைவானது வழங்கப்பட்டு வந்தது. அந்த திட்டம் தான் EP5 அப்படிங்கிற திட்டம் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மாற்றாக தான் இந்த தங்க அட்டை திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இன்னும் 2 வாரங்களில் இது செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த EP5 அப்படிங்கிறது வந்து 1992ஆம் ஆண்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தினால உருவாக்கப்பட்ட திட்டம். இதுக்கு மாற்றாக தான் இப்போ கோல்டு கார்டு, தங்க அட்டை திட்டமானது கொண்டு வராங்க, குடியுரிமை திட்டம்.